42 ஆண்டுகளுக்கு பின் லண்டனில் மீட்கப்பட்ட ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணன் சிலைகள் தமிழக அரசிடம் மத்திய அரசு ஒப்படைப்பு. தமிழகத்தில் சிலை திருட்டு 1970ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தில் நாத்திக கொள்கை கொண்டவர்களின் அரசியல் செல்வாக்கு இங்கு உள்ளதால் கோவில்கள் அதிகம் கொண்ட தமிழகத்தில் சிலை திருட்டு ஒரு தொழிலாகவே மாறிவிட்டது என்று கூறுவர். சிலை கடத்தல் வழக்குகளில் வழக்கு நீதிமன்றம் வரை போகும். ஆனால் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படாததால் சிலை திருடர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மேலும் இவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளதாலும் இந்த திருட்டில் கோடிக்கணக்கான பணம் புழங்குவதாலும் பல சிலைகள் மீட்கப்படவே இல்லை. இந்நிலையில் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு ஏற்பட்டதிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதன்படி நீதிமன்ற உத்தரவுகள் அடிப்படையில் தமிழகத்தில் ஐஜி பொன் மாணிக்கவேல் மிகவும் கெடுபிடியாக இந்த வழக்குகளை விசாரித்து சில புள்ளிகள் இதன் பின்னணியில் இருப்பதை அம்பலப்படுத்தினார். என்றாலும் இன்னும் முழுமையாக குற்றவாளிகளின் பின்புலன்கள் அரசப்படவில்லை என்பது ஒரு குறையாகவே உள்ளது. இதற்கு முழு ஒத்துழைப்பு நிர்வாக ரீதியாக இங்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆனந்தமங்கலத்தில் உள்ளது ஸ்ரீ ராஜகோபால் விஷ்ணு கோவில். இந்த கோயில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. இங்கிருந்த பகவான் ராமர், சீதை, லட்சுமணன் மற்றும் அனுமன் வெண்கல சிலைகள் கடந்த 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் திருடு போனது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் பிடிபட்டனர். ஆனால் சிலைகள் லண்டனுக்கு கடத்தப்பட்டதாக தெரியவந்தது. இது குறித்த தகவல் லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திடம் புகைப்பட ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்பட்டது. இந்த திருட்டு குறித்து லண்டன் காவல்துறையிடம் இந்திய தூதரகம் புகார் செய்தது. லண்டன் போலீசார் விசாரணை நடத்தி லண்டனில் சிலைகளை வைத்திருந்த நபரிடம் இருந்து ராமர், சீதை, லட்சுமணன் சிலைகளை மீட்டு இந்திய தூதரகத்திடம் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒப்படைத்தனர். இந்தியா கொண்டுவரப்பட்ட அந்த சிலைகளை தமிழக அரசிடம் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் டில்லியில் நேற்று ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மற்றும் தமிழக காவல்துறையின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேட்டியளித்த மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இதுவரை மீட்க முடியாமல் இருந்த 40க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றார். இந்த சிலைகளை மீட்பதில் முக்கிய பங்காற்றிய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை, லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளை மத்திய அமைச்சர் பாராட்டினார். தமிழக கோவிலில் திருடப்பட்ட சிலைகள் 42 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மத்திய அரசால் முழுமையான அக்கறை செலுத்தப்பட்டதால் மீட்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.